வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் மார்க்கெட்னா என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபினான்ஷியல் மார்க்கெட்னா என்ன? இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தனுக்கு பணம் தேவை, இன்னொருத்தனுக்கு பணம் இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த ரெண்டு பேர்த்தையும் கனெக்ட் பண்ணுற இடம் தான் ஃபினான்ஷியல் மார்க்கெட். அதை ஒரு புரோக்கர் மூலயமா நம்ம கனெக்ட் ஆகும், அவ்வளோதான். இதுதான் ஃபினான்ஷியல் மார்க்கெட். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு கம்பெனி நடத்துகிறேன். அந்த கம்பெனியை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு நான் பேங்க்கில் லோன் எடுத்தேன் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என் கம்பெனியை ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வரேன். அங்கே என் கம்பெனியை ஷேர்களாக பிரித்து அங்கே நான் செல் பண்ணுறேன். இன்வெஸ்டர்ஸு, மக்கள்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்னோடய கம்பெனி அபார வளர்ச்சி அடையும், நெக்ஸ்ட் லெவல் போக போகுது அப்படின்னு நம்புகிறவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்னோட கம்பெனியோட ஷேர்ஸை வாங்குவாங்க. அதுக்கப்புறம் நான் என் கம்பெனியை அடுத்த லெவலில் நான் கொண்டு போகிறேன் அப்படின்னா, அதில் வரும் பாருங்க ஒரு ப்ராஃபிட்டு. அந்த ப்ராஃபிட்டில் என் கம்பெனி மேலே இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் ஷேராக பிரித்து கொடுப்பேன். இதுதான் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டோட அடிப்படை. இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு 5 மார்க்கெட் இருக்குது ஃபினான்ஷியலில். என்ன அப்படின்னா, ஷேர் மார்க்கெட், நெக்ஸ்ட்டு ஃபாரெக்ஸ் மார்க்கெட், அப்புறம் கமாடிட்டி, கிரிப்டோ மார்க்கெட், இண்டெக்ஸ் மார்க்கெட். இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா வரிசையாக இந்த மார்க்கெட்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய மார்க்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட். ஷேர் மார்க்கெட்னா என்ன? நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு கம்பெனியை நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா அதை நான் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டு வருவேன். அது பொதுமக்களும் இன்வெஸ்டர்ஸும் அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்போது ஷேர் மார்க்கெட்டுன்றது என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனி மேலே முதலீடு பண்ணுறது தான் ஷேர் மார்க்கெட். இப்போது நம்ம ஒரு லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், ஒரு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுவோம், அதே மாதிரி தான் இங்கேயும் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் கம்பெனிஸ் நிறைய நான் கொடுத்துருக்கேன். அதில் ஏகப்பட்ட செக்டார்ஸ் இருக்குது. அதாவது எல்லா விதமான கம்பெனியும் அதில் இருக்கும். இந்த கம்பெனி தான், இந்தமாரி கம்பெனி தான் இருக்கும் அப்படின்னு கிடையாது. இதில் எல்லா கம்பெனியுமே இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு பேங்க்ஸு, ஃபினான்ஷியல் கம்பெனி, ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி, ஒரு சிமெண்ட் கம்பெனி, ஒரு ஸ்டீல் கம்பெனி, ஒரு மெடிக்கல் கம்பெனி, ஒரு எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி, ஒரு அக்ரி கம்பெனிஸ், இந்த மாதிரி பலதரப்பட்ட கம்பெனிகள், எல்லா கம்பெனியுமே இதில் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நல்ல கம்பெனியை சூஸ் பண்ணி அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண கம்பெனி நெக்ஸ்ட் லெவல் போகுது அப்படின்னா அதில் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இதுதான் ஷேர் மார்க்கெட். ஓகே, இப்போது ஷேர் மார்க்கெட்டில் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போது இந்த சார்ட்டை பார்த்தீங்க அப்படின்னா, 2003 இதில் நான் என்ன கம்பெனி எடுத்திருக்கேன் அப்படின்னா, எம்ஆர்எஃப் கம்பெனி எடுத்திருக்கேன். எம்ஆர்எஃப் கம்பெனி 2003 பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபீஸில் இருக்குது. ஒரு ஷேர் ப்ரைஸ் 1000 ரூபீஸ். இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1,27,535 ரூபா. அப்போது நம்ம எம்ஆர்எஃப் கம்பெனியோட ஷேரை 2003 நம்ம வாங்கியிருந்தோம் அப்படின்னா, வெறும் 1000 ரூபாய் கொடுத்து நம்ம அன்றைக்கி ஒரு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா எம்ஆர்எஃப்பில், இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா அது 1,27,535 ரூபாய்க்கு போகுது. இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுற கம்பெனி ஒரு நல்ல கம்பெனியாக இருக்கணும். அப்படி நீங்கள் சூஸ் பண்ணுற கம்பெனி நல்ல கம்பெனியாக இருந்துச்சுன்னா நீங்கள் போடுற அமௌண்ட்டு கண்டிப்பாக வேறு லெவலில் வரும். இதுதான் ஷேர் மார்க்கெட். ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட். ஃபாரெக்ஸ் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 2 நாடுகளுக்கு இடையே உள்ள கரன்சி, அதில் ட்ரேட் பண்ணி சம்பாதிக்கிறது தான் ஃபாரெக்ஸ் மார்க்கெட். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, யூஎஸ்டி ஐஎன்ஆர், அதாவது அமெரிக்கன் டாலரும் இந்திய கரன்சி எடுத்துக்கலாம். ஃபாரெக்ஸில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா 2 ஜோடியாக இருக்கும். ஒரு பேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேஜர் பேர்ஸ், மைனர் பேர்ஸ், அப்படி நிறைய விஷயம் இருக்குது. நான் ஜஸ்ட்டு ஃபாரெக்ஸ்னால் என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நம்ம கண்ட்ரியோட ஐஎன்ஆரையும் அமெரிக்க கண்ட்ரியோட டாலரையும் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு யூஎஸ்டி டாலரோட மதிப்பு 70 ரூபா, 65 ரூபா அந்த ரேஞ்ச் இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 93 ரூபா, 94 ரூபா கிட்ட இருக்குது. அப்போது இதை வச்சு தான் நம்ம ட்ரேடிங் பண்ணி ஃபாரெக்ஸில் எப்படி நம்ம ப்ராஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு தெரியுது. ஒரு டாலரோட மதிப்பு இந்தியன் ருபீஸில் 90 ரூபாய் இருக்குதுன்னு வச்சு, இன்றைக்கி 90 ரூபாய்க்கு இருக்குது.
நாளைக்கு அது வந்து 92 ரூபாய்க்கு போகும்னு உங்களுக்கு தெரியுது. அதாவது நீங்கள் அனலைஸ்லாம் பண்ணியிருக்கீங்க மார்க்கெட்டை. அனலைஸ்லாம் பண்ணி நாளைக்கு கண்டிப்பாக எப்படி 92 ரூபாய்க்கு போகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 90 ரூபாய் கொடுத்து ஒரு யூஎஸ்டி டாலரை நீங்கள் வாங்கிப்பீங்க. நாளைக்கு அது 92 ரூபாய்க்கு போச்சு அப்படின்னா அதை நீங்கள் செல் பண்ணிடுவீங்க. அப்போது நமக்கு 2 ரூபா ப்ராஃபிட். இதே கான்செப்டில் தான் ஃபாரெக்ஸில் ட்ரேட் நடக்கும். எந்த கரன்சி அதிகமாக போதோ அந்த கரன்சி மேலே நம்ம அதை வாங்குவோம். ஓகே, இதுதான் ஃபாரெக்ஸ் மார்க்கெட். இதில் நான் வந்து ஒரு 4-5 பேர்ஸ் போட்டிருக்கேன். யூரோ யூஎஸ்டி, யூஎஸ்டி ஜேபிஒய், ஜேபிபி யூஎஸ்டி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே அதிகமாக ட்ரேட் நடக்கக்கூடிய ஒரு மேஜர் பேர்ஸ். அதுலேயும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூரோ யூஎஸ்டி, ஜேபிபி யூஎஸ்டி. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா அதிக அளவு ட்ரேட் நடக்கக்கூடிய மில்லியன் கணக்கான அமௌண்ட்டு ட்ரேட் நடக்கக்கூடிய இடம் தான் இந்த ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டு. அதுவும் குறிப்பாக இந்த பேர்ஸில் யூரோ யூஎஸ்டிக்கும் ஜேபிபி யூஎஸ்டிக்கும். அதிலெல்லாம் போனால் நம்ம குயிக்காக ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட் பண்ணிவிட்டு வந்துடலாம். அதை எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறது, எப்படி நம்ம போகிறத கண்டுபிடிக்கிறது, நெக்ஸ்ட் நாளைக்கு வந்து 92 ரூபாய்க்கு எப்படி போகும், நம்மளை எப்படி கெஸ் பண்ணுறது, எப்படி அதை நான் அனலைஸ் பண்ணுறது அப்படின்றத, அதுக்கு ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் அது இது நிறையா இருக்குது. அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிரிப்டோ மார்க்கெட். கிரிப்டோ மார்க்கெட்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டும் கிரிப்டோ மார்க்கெட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கம்பெனி மேலே இன்வெஸ்ட் பண்ணுவோம். இங்கே வந்து அப்படி கிடையாது. ஒரு காயின் மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, ஒரு டிஜிட்டல் காயின். அந்த காயினை வந்து நம்ம ஃபிசிக்கலாக யூஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம ஒரு கரன்சியாக இருந்தாலுமே நம்ம இந்தியன் ருபீஸை வந்து நம்ம கரன்சியாக வந்து ஃபிசிக்கலாகவும் யூஸ் பண்ணலாம், டிஜிட்டலாகவும் யூஸ் பண்ணலாம். கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டலாக தான் இருக்கும். இதில் இப்போ ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் எடுத்துட்டிங்க, ஒரு ஷேர் மார்க்கெட்டில் எடுத்துட்டிங்கன்னா ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான கம்பெனிஸ் நிறையவே இருக்கும். அதே மாதிரி கிரிப்டோ மார்க்கெட்டில் ஏகப்பட்ட காயின்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த காயின்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாம். எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா பிட்காயின் பார்த்தோம் அப்படின்னா 2015 ஒரு காயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 10,000 ரூபா இருந்துச்சு. ஆனால் 2025 அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 லட்சத்துக்கும் மேலே. இந்த மாதிரி நான் இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஒரு எம்ஆர்எஃப் கம்பெனி நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டினேன். அதே மாதிரி கிரிப்டோ மார்க்கெட்லேயும் பிட்காயினை உங்களை எக்ஸாம்பிளாக காட்டுறேன். அதே மாதிரி எல்லா காயினும் வந்து போகுமா அப்படின்றது யாராலையும் சொல்ல முடியாது. நீங்கள் அனலைஸ் பண்ணி மார்க்கெட்டை இந்த காயினு நெக்ஸ்ட் லெவல் போகுமா போகாதா, ஃபண்டமெண்டல் அனலைஸு அது இதுன்னு ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் அது இது நிறைய இருக்குது. அதெல்லாம் நீங்கள் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி ஒரு காயினை வாங்கி நீங்கள் உங்களுக்கு கிரிப்டோ மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கிரிப்டோ மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கமாடிட்டி மார்க்கெட்ஸ். கமாடிட்டி மார்க்கெட்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது, இயற்கை வளங்களை வாங்கி விற்கிற இடம் தான் கமாடிட்டி மார்க்கெட்ஸ். இயற்கை வளங்கள்லாம் என்ன, இயற்கை வளங்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெட்டல்ஸ், இரும்பு, அலுமினியம், காப்பரு, கோல்டு, சில்வரு, பிளாட்டினம் எதனா எடுத்துக்கலாம் மெட்டல்ஸில். அப்புறமா குரூட் ஆயிலு, இந்த மாதிரி இயற்கை வளங்களில் நீங்கள் எதை வேணாலும் இந்த கமாடிட்டி மார்க்கெட்டில் வாங்கி விற்கலாம். நம்ம ஃபிசிக்கலாக எதையும் போய் வாங்க போகிறது கிடையாது. நீங்கள் ஒரு சிஸ்டம் இருந்தாலே போதும், நீங்களே அங்கேயே வாங்கி அப்பயே விற்றுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போது வார் நடக்குது. மிடில் ஈஸ்டில் வார் நடக்கிறதுனால குரூட் ஆயில் பிரச்சனை வந்துச்சு. எல்லா நாட்டுக்கும் அங்கேருந்து தான் வந்து மேக்ஸிமம் வந்து குரூட் ஆயில் வந்து போகிறதுனால வார் நடக்கிறதுனால அங்கேருந்து நமக்கு குரூட் ஆயில் கிடைக்காம போச்சு. அப்போ வந்து குரூட் ஆயில் வந்து டிமாண்ட் ஆகுது. டிமாண்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா குரூட் ஆயிலில் போய் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் இந்த வார் முடிகிற வரைக்கும். குரூட் ஆயில் வந்து இப்போ வந்து ஒரு பேரல் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு பேரல் வந்து 10 ரூபாய்க்கு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த வார் நடக்கும்போது 20 ரூபா 30 ரூபான்னு அப்படி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நம்ம அந்த 20 ரூபா 30 ரூபா இன்க்ரீஸ் ஆகும்போது அதை செல் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். அதேமாரி கோல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோல்டு வந்து ப்ரைஸ் வந்து வர காலத்தில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குமே தவிர கண்டிப்பாக கீழே குறைய போகிறதே கிடையாது. அதேமாதிரி கோல்டு எப்பப்போலாம் குறையுதோ அப்போல்லாம் நீங்கள் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாம், காப்பரில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இயற்கை வளங்களில் நீங்கள் எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்களோ அதுக்கு பேர் வந்து கமாடிட்டி மார்க்கெட்ஸ். அவ்வளோதான். நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ். இருக்கிறதுலே சூப்பரான மார்க்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் மார்க்கெட் தான். ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவல் கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அதாவது ஒரு இண்டிவிஜுவல் கம்பெனி. எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரிலையன்ஸ் கம்பெனி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரிலையன்ஸ் கம்பெனி நான் வாங்குகிறேன் அப்படின்னா அந்த கம்பெனி ஃப்யூச்சரில் என்ன வேணாலும் ஆகலாம். அதை நம்ம நம்ப முடியாது. ஏன்னா ஃப்யூச்சர் என்ன நடக்க போகுது நமக்கு யாருக்குமே தெரியாது.
இண்டெக்ஸ் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ். இப்போ இந்தியாவில் இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சென்செக்ஸ்ன்றது ஒரு இண்டெக்ஸ், நிஃப்டின்றது ஒரு இண்டெக்ஸ். இப்போ நியூஸில் நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம் சென்செக்ஸ் நிஃப்டின்ற வார்த்தையை. இந்த சென்செக்ஸும் நிஃப்டின்றது என்னென்னா ஒரு இண்டெக்ஸ். இந்த இண்டெக்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் கம்பெனி இருக்கும். அதாவது இந்தியாவில் இருக்க டாப் கம்பெனிஸ் வந்து இந்த நிஃப்டியில் இருக்கும். நிஃப்டி 50ன்றதில் இந்தியாவில் இருக்க ஒரு டாப் 50 கம்பெனிஸ் இருக்கும். அது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ 3 மந்த்ஸுக்கோ இல்லை ஒரு 6 மந்த்துக்கு ஒரு வாட்டியோ அந்த கம்பெனிஸ் வந்து சேஞ்ச் ஆகும். பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற கம்பெனியும் உள்ளே இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் பண்ணாத கம்பெனி வெளியே போயிடும், நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற கம்பெனியை உள்ள தூக்கி போடுவாங்க. அப்போ வந்து டாப் 50 கம்பெனி, இந்தியாவிலேயே டாப் 50 கம்பெனி வந்து அப்படியே இருக்கும். நீங்கள் தாராளமாக அந்த டைரெக்டாக போய் அந்த இண்டெக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா நமக்கு ஒரு இண்டிவிஜுவல் கம்பெனியை கண்டுபிடிச்சி இன்வெஸ்ட் பண்ணுறது எனக்கு தெரியாது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு இண்டெக்ஸில் தாராளமாக நீங்கள் ட்ரேட் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா அது இண்டிவிஜுவல் கம்பெனி கிடையாது. ஒரு 50 கம்பெனியோ இல்லை ஒரு 100 கம்பெனியோ ஒரு 200 கம்பெனியோ ஒவ்வொரு இண்டெக்ஸுக்கும் மாறும். அதே மாதிரி இண்டெக்ஸில் நிறைய டைப் ஆஃப் இண்டெக்ஸ்லாம் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நான் நிஃப்டி 50ன்றது எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன். ஃபார்மா இண்டெக்ஸ்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது. மருந்து கம்பெனி ஃபுல்லாமே அந்த ஃபார்மா இண்டெக்ஸ்குள்ளே வந்துடும். மெட்டல் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது. மெட்டல் கம்பெனி, அதாவது மெட்டல் சம்மந்தப்பட்ட எல்லாமே அந்த இண்டெக்ஸ்குள்ளே வந்துடும். அதேமாரி ஒவ்வொரு செக்டாருக்கும் தனித்தனியான இண்டெக்ஸ் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எதில் அனுபவம் இருக்கோ, எதில் உங்களுக்கு அனலைஸ் அதிகமாக பண்ண தெரியுமோ அந்த மாதிரியான இண்டெக்ஸில் நீங்கள் வந்து தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அதில் ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சென்செக்ஸ், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, அதேமாரி யூஎஸில் இண்டெக்ஸ் இருக்குது. யூஎஸ் இண்டெக்ஸ்லேயே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் 30, யூஎஸ் 100, யூஎஸ் 500. அதேமாரி ஜப்பானுக்கு எடுத்திங்கன்னா ஜப்பான் 225, சைனா எடுத்திங்கன்னா ஹாங்காங் 50. இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்தனியாக இண்டெக்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த இண்டெக்ஸில் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இந்தியாவில் இருக்க நிஃப்டி 50ல் என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் கம்பெனிஸ் இதிலெல்லாம் இருக்கும். ஒரு ரிலையன்ஸ் கம்பெனி, ஐடிசி, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து டாப் லிஸ்ட்டில், இந்தியாவில் டாப் லிஸ்ட்டில் இருக்க எல்லா கம்பெனியுமே இந்த நிஃப்டி 50க்குள்ளே இருக்கும். நீங்கள் தாராளமாக டைரெக்டாக வந்து ஒரு இண்டெக்ஸ் மேலேயே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி இண்டெக்ஸ் தான் ஒரு நாட்டோட எக்கனாமிக்கல். இண்டெக்ஸ் வந்து ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நம்மளோட நாடு வந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதுவே இண்டெக்ஸ் வந்து டவுன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம நாடு இருக்குதுன்னு அர்த்தம் எக்கனாமிக்கலாக. ஸோ நம்ம கண்டிப்பாக நம்மளோட இண்டெக்ஸ் கண்டிப்பாக வந்து மேல் நோக்கி தான் போகும். நீங்கள் தாராளமாக இண்டெக்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் யூஎஸ் இண்டெக்ஸில் பண்ணலாம், ஜெர்மன் இண்டெக்ஸில் பண்ணலாம், ஜப்பான் இண்டெக்ஸில் பண்ணலாம், ஃப்ரான்ஸ் இண்டெக்ஸில் பண்ணலாம், ஆஸ்திரேலியன் இண்டெக்ஸில் பண்ணலாம், யூகே இண்டெக்ஸில் பண்ணலாம். எந்த இண்டெக்ஸ் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். இப்போது நம்ம ஃபினான்ஷியல் மார்க்கெட்டை பற்றி எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். இதில் நான் சொல்லாத ஒரு கடைசி ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இது ஒரு ட்ரேடிங் டைப்பு தான், இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடையாது. பைனரி ட்ரேடிங் ஒன்று இருக்குது. இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா இது ஒரு அவேர்னஸ்க்காக சொல்கிறேன். இந்த ட்ரேடிங் மெத்தட் வந்து இது ஒரு பக்கா கேப்லிங். நம்ம உள்ளே வெளியே சீட்டு விளாட்றோம் தெரியுமா, அதே மாதிரி தான் இந்த ட்ரேடிங். உங்களுக்கு ஒரு டைம் கொடுத்துருவாங்க. உனக்கு 5 நிமிஷம் டைம் நான் கொடுக்குறேன். 5 நிமிஷத்தில் மார்க்கெட்டு மேலே போகுமா கீழே வருமா, நீங்கள் எந்த மார்க்கெட் வேணாலும் எடுத்துக்கலாம். கமாடிட்டிஸ் எடுத்துக்கலாம், ஷேர் மார்க்கெட் எடுத்துக்கலாம், ஏதாச்சும் ஒரு கம்பெனி எடுத்துக்கலாம், எதை வேணாலும் எடுத்துக்கோ. உனக்கு 5 நிமிஷம் டைம். 5 நிமிஷத்தில் மேலே போகுமா கீழே வருமா அதை மட்டும் நீ சொல்லு அப்படின்ற மாதிரி தான் அந்த ட்ரேடிங் இருக்கும். நீங்கள் 5 நிமிஷத்தில் 10 ரூபாய்க்கு பெட் கட்டுறீங்க, மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னா, மார்க்கெட் மேலே போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு 10 ரூபா கிடைக்கும். மார்க்கெட் கீழே போயிடுச்சு அப்படின்னா 10 ரூபா உங்களுக்கு லாஸ். அதேமாரி மார்க்கெட் கீழே போகும், நீங்கள் 10 ரூபாய்க்கு பெட் கட்டுறீங்க அப்படின்னா மார்க்கெட் கீழே போச்சுன்னா உங்களுக்கு 10 ரூபா ப்ராஃபிட்டு, அதே மேலே போச்சுன்னா 10 ரூபா லாஸ். இதுதான் பைனரி ட்ரேடிங். இது இருக்கிறதுலே மோசமான ட்ரேடிங். யாரும் இந்த பக்கம் போயிடாதீங்க. அதேமாரி நான் வந்து ஃபினான்ஷியல் மார்க்கெட் சம்மந்தமாக முக்கியமான சில மார்க்கெட்ஸ்லாம் வந்து ஒரு பிபிடியை ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பிபிடி வேணும் அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து இதை சென்ட் பண்ணுறேன்.